Guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக ஷேர் பண்ணிட்டு இருந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டா ஐடியில் நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் சீரியஸை பற்றி ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிக்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக இது எந்த சீரியல் அப்படின்ற கெஸ்டிங்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக போயிட்டுருக்க விஜய் டிவி சீரியல் பாக்கியலக்ஷ்மி. ஸோ பாக்கியலக்ஷ்மி ஆல்ரெடி டெத் சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரியும், ராமமூர்த்தி. ஸோ ரொம்பவே இமோஷ்னல். ஒரு 1000 எபிசோடாக கூட இருந்தவங்க சடன்லி இந்த மாதிரி சீன் வருது யாருனாலுமே அப்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க குட் பாசிட்டிவாக இருந்த கேரக்டரை என் பண்ணுறீங்களா அப்படின்னு கூட கேட்குறாங்க. மேபி இதுக்கும் ரீசன்ஸ் டேரக்டர் வச்சுருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரீசெண்டாக எடுத்த இன்டர்வியூ என்ன சொன்னாங்க, சீரியல் கிளைமேக்ஸும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சடன் ரீசெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீரியல் கிளைமேக்ஸ் தான் போயிட்டுருக்கு, பட் இப்போதைக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கை சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தோன்னே நிறையா பேர் குட் டிசிஷன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி எழில் வீட்டை விட்டு போயிட்டாங்க. இந்த சைடு பாக்கியலக்ஷ்மி கோபி இவங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்க அப்பா டெத் ஆனதுக்கு ரீசன் பாக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஆங்கிரி ஆவாங்க. ஸோ எழில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும். அதுக்கு ஆஃப்டர் கோபிக்கு பாக்கியா மேலே உள்ள ஆங்கிரிலாம் போகணும். ஸோ இனிமேல் சீரியல் இப்போதைக்கு எண்டிங்லாம் சொல்ல முடியாது. மேபி நெக்ஸ்ட் ஏப்ரல் வரை இந்த சீரியல் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. மேபி இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்லாம் அவங்க அம்மா டெத் ஆஃப்டர் கூட சீரியல் ரன் பண்ணாங்க. மேபி இந்த சீரியல் டாப் 3ல இருக்கனால இன்னுமே கண்டினியூஸ் ஆக ஹை சான்சஸ் தான் இருக்குது. பட் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே நிறையா பேர் குட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் 1 இயர் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கு, ஸோ இந்த டிசிஷன் ஓகேவா இருக்கா அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.